வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இது கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த லாங் வீடியோ. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் என்னோடய டேங்க் அப்டேட் ஸ்பெஷல் டேங்க் அப்டேட் கொடுக்கலான்னு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெவி மோட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அந்த மோட்டர் அப்டேட்டும் நம்மளோட ஆஸ்கார் அப்டேட்டும் கொடுக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மோட்டர் அப்டேட் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இந்த ரொம்ப ஹை ப்ரெஷர் மோட்டர் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வாட்டர் ஃப்ளோ டாப்பில் எவ்வளோ நல்லா ஃபோர்ஸாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ அந்த ஹெவி மோட்டர் இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால தான் நம்மளோட டேங்க் நல்லா இவ்வளோ கிளியராக இருக்குது. உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும். ஸோ ஆஸ்கார் பார்த்திங்கன்னா ஒரு பெக்யூலர் ஃபிஷ்ங்க. அது கிட்டத்தட்ட ஒரு டாகை வளர்க்க முடியாதவங்க ஆஸ்காரை சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃப்ளோரான் நீங்கள் என்ன ஃப்ளோரான் நீங்கள் வளர்த்தாலும் அதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி தான். நீங்கள் அதோட ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இது கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் விலை கம்மி தான். இதில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்குது. கொஞ்சம் இம்போர்ட்டட்லாம் போனீங்கன்னா நல்ல கலர் இருக்கும். ஸோ இந்த பிங்க்கு, எல்லோ, ஆரஞ்ச், அந்த மாதிரி நிறைய கலர் வெரைட்டி இருக்குது, மார்க்கெட்டில் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் இருக்குது, ஒயிட் இருக்குது, என்ன கலர் உங்களுக்கு ஃபேவரட் கலரோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக க்ரூம் பண்ணுறது தான். நேட்டிவ் பிரிட் இது நார்த் அமெரிக்கா சில்டு வெரைட்டி. ஸோ அதில் கொஞ்சம் எல்லாமே அந்த கலரேஷன் இதெல்லாம் கொடுத்து ஸோ அந்த கொண்டு தான் பண்ணுறாங்க. பட் இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 to 7 இயர்ஸ் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி தான் இருக்கும். ஸோ 5 to 7 இயர்ஸ் கண்டிப்பாக இது சர்வே ஆகும். ஸோ பட் இந்த லைஃப் ஸ்பேனுக்கும் நீங்கள் ஃப்ளோரானோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா அது என்ன குவாலிட்டி ஃப்ளோரானாக இருந்தாலும் 3 இயர்ஸ் தான். அதோட நார்மல் எஸ்ஆர்டிலாம் வித்தின் 8 months 9 months அதை தாண்டி 1-2 ஃபிஷ் தான் நல்லா கேர் பண்ணுறவங்களோட இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இது ரேட்லேயும் சீப்பு, கலர் வெரைட்டிஸும் இருக்குது. சைஸும் பார்த்திங்கன்னா ஃப்ளோரானை விட இது நல்லா வளரும், குயிக்காக வளரும். அதோட இன்ட்ராக்டிவ்னஸும் ஃப்ளோரானுக்கு ஈக்குவலண்ட்டாகவே இருக்கும். ஸோ அது இருக்கும். ஸோ ஃப்ளோரான் சில பேர் வாங்கிட்டு அதுக்கு ரொம்ப டெம்பரேச்சர் செட் பண்ணணும், வாட்டர் பேராமீட்டர்ஸ் மாறிச்சுன்னா பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்பேரிட்டிவ்லி இதுக்கு பார்க்க தேவையில்லை. இது அடாப்ட் பண்ணிக்க. ஏன்னா இது சிச்சின் வெரைட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங் தாங்க. ஸோ எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய டேங்க்லேருந்து வெளியே ஜம்ப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 hour பக்கம் இது உயிரோடு இருந்து நான் டேங்க்கில் எடுத்து திருப்பி டேங்க்கில் விட்டு 1 dayல நல்லா சர்வே ஆகி நான் எந்த மெடிசனும் கொடுக்கல, அப்படியே விட்டுருந்தேன். வெறும் ராக் சால்ட் மட்டும் போட்டேன். அது நல்லா ரெக்கவர் ஆகி இது அது பாட்டுக்கு சர்வே ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிஷ் தான். ஸோ நீங்கள் இதே இந்த ஒரு ஸ்ட்ராங்னஸை நீங்கள் மற்ற எந்த ஃபிஷ்லையும் பார்க்க முடியாது. இது கொஞ்சம் ஜம்ப் பண்ணுற நேச்சர் இருக்க தான் செய்யும். ஏதாவது டேங்கை டிஸ்டர்ப் பண்ணோம்னா ஜம்ப் பண்ணும். அதனால் இதுக்கு வளர்க்குறீங்கன்னா டாப் கவர் ரொம்ப முக்கியம், மூடி இருக்கணும். ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். பட் இது அது பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இதோட வேஸ்ட்டு. இது வேஸ்ட்டு ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ஏன்னா டாகுன்னு ஏன் சொல்கிறேன்னா, டாக் எந்த அளவுக்கு சாப்பிடுதோ அதே அளவுக்கு தான் இதுவும் சாப்பிடும். நல்லா க்ரோத் ரேட் இருக்கிறதுனால அதிகமாக சாப்பாடும் எடுத்துக்கும். நீங்கள் எப்போ ஃபீட் வேணாலும் போடணும், அது சாப்பிட்ணுன்னா நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரியே ஆஸ்கார் நீங்கள் சூஸ் பண்ணலாம், பெஸ்ட் சாய்ஸ். இதுக்கு ஷார்ட் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ நான் மீல் வார்ம்ஸ் லைவாக கொடுக்குறேன். ஏன்னா அது எனக்கு கிடைக்கிது. மீல் வார்ம் லைவாக கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் நார்மலாக இந்த பிளட் வார்ம்ஸ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் தனியாக கொடுக்குறது, நான் என்னோடய ஆஸ்கார் இந்த ஆஸ்கார்லாம் கருவாடு சாப்பிட்டு தான் வளருது. ஸோ நான் அந்த பொடி கருவாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஏன்னா இது போட்டு கட்டுப்படி அவ்வளோங்க. ஸோ அதனால் நான் கருவாடை வாங்கி தான் கொடுக்குறேன். ஸோ கருவாடு நல்லா சாப்பிடுது, அது நம்ம ரொம்ப ஈகராக சாப்பிடும். நல்ல க்ரோத் ரேட்டும் கொடுக்குது, கலரேஷனும் கொடுக்குது. என்னோடய எடிஷனில் கருவாடு மீல்வாம் இருக்குது. அது இல்லாமல் பெல்லட் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ பெல்லட்ஸ் நான் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பெல்லட்ஸ் கொடுங்க. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வேளை நல்லா சாலிடாக ஃபீடிங் பண்ணுங்கள். 2 வேளை சாலிடாக ஃபீல் பண்ணுங்கள். காலையில் ஈவினிங் போதும். 2 வேளை நல்லா ஃபுல்லாக கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இது பசிக்குதுன்னா தான் மட்டும்தான் இந்த மாதிரி மேலே நல்லா நீந்தி இது பண்ண இன்ட்ராக்ட் பண்ணோம். இன்கேஸ் ஃபுட்டு நல்லா எடுத்துருச்சுன்னா கீழே போய் படுத்துக்கும்.
ஸோ அது மாதிரி உடம்பு சரியில்லாதப்போ ஃபிஷ் வந்து என்ன மாதிரி டல்லாக இருக்குமோ அது மாதிரி தான் போய் படுத்துக்கும். அதோட இது வந்து ஆஸ்காரோட நேச்சர். ஸோ நீங்கள் அதுக்காக என்ன ஸ்லாண்டிங் ஆகுது, என்ன ஒரு மாதிரியாக இருக்குன்னு வந்து ஆஸ்காரை பார்த்து பயப்பட தேவையில்லை. அதோட நேச்சரே அப்படி தான். அதனால் அது ஃபுல்லாகிடுச்சு, நல்லா சாப்பிட்ருச்சுன்னா இட் வில் டேக் ரெஸ்ட். நம்மள மாதிரியே வந்து அதுவும் வந்து லே பண்ணிவிடும், படுத்துடும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் எடுத்து அதுவாகவே நின்றோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வளரக்கூடிய நேச்சர் இருக்கிறதுனால இதுக்கு வந்து அந்த மாதிரி தான் நடக்கும். அது கொஞ்சம் அதோட ஹேபிட் அது. ப்ளஸ் இது அடுத்த முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபுட்டுக்கு அடுத்து இதோட டேங்க் மேட்ஸ். நான் இங்கே வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபிஷ் தான் விட்ருக்கேன். நான் ஒரு தடவை போலார் பேரட்டை விட்டு ஒரு ஆஸ்கார் போலார் பேரட்டை முழுங்கி அது வாய்க்குள்ளே மாட்டி ஒரு ஆஸ்கார் இறந்து போச்சு. இன்கேஸ் வந்து அது முழுங்க முடிஞ்சது, கடிக்க முடிஞ்சதுன்னா அது எந்த மாதிரி ஃபிஷ்ஷாக இருந்தாலும் கடிச்சு தின்றோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதோட சைஸ் பெருக இதுக்கு கூட இருக்க டேங்க் மேட்ஸை கண்டிப்பாக அட்டாக் பண்ணும், அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபிஷ்ஷாக இருந்தாலும். அதனால் நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்காருக்கு ஈக்குவலண்ட்டான சைஸ் ஃபிஷ் கொடுங்க. சின்ன டேங்க்கில் நிறையா மீன் வச்சுருக்கீங்கன்னா அது எப்போவுமே ரிஸ்க்கு தான். ஸோ ஆஸ்கார் வந்து எப்போ வேணாலும் அடுத்த மீனை அட்டாக் பண்ணும், இன்க்ளூடிங் அதோட ஓன் மேட்டே ஆஸ்காரையே இன்னொரு ஆஸ்காரையே அட்டாக் பண்ணக்கூடிய சான்ஸ் அதிகம் உண்டு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் டேங்க் சைஸ் வந்து பெருசாக தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இதோட பெஸ்ட்டுங்க, இது வந்து நான் ஃபிஷ்லேயே பார்த்ததில் இது வந்து நமக்கு வந்து லாங் பீரியடு வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ராக்டிவ், ஹைலி இன்ட்ராக்டிவ். ஸோ அதனால் நீங்கள் ஸோ இவ்வளோ தான் கைஸ் முக்கியமான அப்டேட்டு. ஸோ நம்ம சேனலில் இன்னும் வந்து நான் மற்ற விஷயங்களும் இதை பற்றி கொடுக்குறேன். இன்னும் வந்து நம்மளோட ஃப்ளோரானும் வச்சுருக்கேன், எஸ்ஆர்டி ஃப்ளோரானும் இருக்குது. ஸோ அதோட அப்டேட்டும் குயிக்காக கொடுக்குறேன். ஏன்னா அது ப்ரீடிங் வந்து நம்ம செட்டப் ஆகிட்டுருக்கு. ப்ரீடிங் வந்து பண்ணுறதை பற்றி நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் வந்து நீங்கள் இந்த உங்களோட குவரிஸ் இருக்குது, ஃபிஷ் டேங்க் எப்படி செட் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுற குவரிஸ் இது மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்கான அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபிஷ் கீப்பிங்கிறத வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு பெரிய டேங்க் சைஸ் ஒரு 3 feet டேங்க் கொடுத்துட்டு ஒரு 2 ஆஸ்கார் நீங்கள் அதில் போடுறீங்கன்னா தட் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். நீங்கள் அதை போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபீடிங்கை மட்டும் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு மறந்துடலாம். அதை தவிர வேறு எதையுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து ஃபிஷ் உயிரோடு இருக்குமா இருக்காதான்ற ஒரே கிடையாது. ஸோ ஆஸ்கார் இஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிஷ், அது உங்கள் கூட ரொம்ப நாள் இருக்கும். ஸோ ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங் அண்ட் ஹாப்பி டே அண்ட் ஹாப்பி தமிழ் நியூ இயர் கோயிங் டு இன்னும் 2 வாரத்தில் வரப்போகுது. எல்லாருக்கும் அட்வான்ஸாக தமிழ் நியூ இயர் சொல்லிக்கிறேன். நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனல் வந்து நல்ல சப்ஸ்கிரைபர் ரேட்ஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி வித்தின் 2 வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் 2000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. இப்போ அரௌண்ட் 3800 ஆஸ் ஆஃப் நோ நம்பர். ஷூன் வந்து 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிடுவோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட். ஸோ இன்னும் வந்து நான் ஒரு சீரீஸ் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ரிச்சியில் இருக்க எல்லா ஷாப்பையும் வந்து ட்ரிச்சியோட அக்வேரியம் ஷாப்ஸ் அத்தனையும் வந்து நான் வந்து கவர் பண்ணலாம், ஒரு சீரீஸாக வந்து நான் கொடுக்கலான்னு ஒரு பிளானே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ட்ரிச்சியில் இருக்க எல்லா வந்து அக்வேரியம் ஷாப்பும் வந்து பெட் ஷாப்பும் நான் கவரப் பண்ணி ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அப்கமிங்கில் நான் வந்து இன்னும் வித்தின் 1 monthக்குள்ளே வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Happy fish keeping.